எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 454 மெம்பர்ஸ் வந்து சம்திங் வந்து இருக்காங்க. என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரியஸான பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் இல்லை வந்து சீரியஸாக பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாகவே தெரியாது. பட் ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லிடுறேன், உங்களுக்காக மட்டும் கிடையாது. இதுக்கு மேலே வந்து யார் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுத வந்தாலும் அடுத்த வருஷத்தில் கொஞ்சம் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கிறதா பேசிக்கிறாங்க. பரவலாக பேசிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிறையா பேங்க் ஜாப்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிறாங்க. பட் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறையா வருதோ இல்லையோ அது வேறு விஷயம். பட் நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நம்ம இறங்கி கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய 100% தந்துடணும். ரொம்ப முக்கியம், உங்களுடைய முழு முயற்சியை போட்டுறணும். ஏன் அப்படின்னா இப்போ உங்களால் வந்து ஃபுல் எஃபோர்ட்ஸ் நீங்கள் வந்து தராமல் விட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் லைஃபையும் என்ஜாய் பண்ண முடியாது. இல்லை ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரைவேட்டில் போய் வேலை பார்த்துருந்தா கூட ஒரு சம்பளத்தை வந்து சம்பாரிச்சுட்டு பொழைச்சி போயிருந்துருக்கலாம், அதையும் பண்ண முடியாது. இந்த பக்கமும் நீங்கள் மாட்டிக்கிட்டு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, ஒரு மோசமான ஒரு அப்ரோச். அதனால் உங்களுடைய 100% உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்ஸை தயவு செஞ்சு தந்துடுங்க. இது என்னுடைய முதல் ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நான் பட்ட அனுபவம். நான் வந்து பேங்க் எக்ஸாம் கரெக்டாக படிச்சிட்டேன். பட் மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நான் ஒரு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா யூபிஎஸ்சி. ஸோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னுடைய முதல்ல நம்மளுடைய 100% போட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ நாள் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஸோ இந்த விஷயம் இல்லை, நம்ம லைஃப்பில் எந்த விஷயம் பண்ணாலும் முதல்ல 100% கொடுத்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு அது செட் ஆகுமோ ஆகாது. அதுக்காக நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து எதுக்காக படிக்கிறீங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒரு வேலை வாய்ப்புக்காக படிக்கிறீங்களா இல்லை கவர்மெண்ட் ஜாப்க்காக படிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஜாபுக்காக படிக்கிறேன் அப்படின்னா இந்த பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஒரு மினிமம் 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ்லாம் கூட ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ உங்கள் லைஃப்பில் 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ்ங்கிறது பெரிய நம்பர். அதை வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ஒதுக்கிடுறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். முக்கியமாக நம்ம வந்து சொல்ல விரும்புறதுன்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நிறைய ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயின்ஸ் ஒரு சில மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூஸ் வந்து ஒரு சில இன்டர்வியூஸ் வந்து போயிருந்திருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியும் நம்மளால். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக இருந்துப்பீங்க. அண்ட் செகண்ட் கேட்டகரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன், பட் மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க செகண்ட் கேட்டகரி. அண்ட் தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு போகுது, இன்டர்வியூவில் போயிடுது அப்படிங்கிறவங்க தேர்ட் கேட்டகரி. ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஒரு ஓவராலாக ஜென்ரல் டிப்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ரிலிம்ஸை என்னால் கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல, இப்போ தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறீங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த கவலையும் இருக்க வேண்டியதில்லை, எந்த எதிர்பார்ப்பும் கூட இருக்க வேணாம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ தான் sbipo prelims வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுத போவீங்க, இந்த தடவையே நம்ம கிடச்சோம் அப்படிங்கிற ஒரு 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 ஆசையிலலாம் வந்து போகாதீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, எந்த எக்ஸாம்ஸுக்குமே ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்காம உங்களுடைய எஃபோர்ட்ஸை மட்டும் போட்டுகிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ பட் ரொம்ப கஷ்டம், எனக்கே தெரியும், ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காம வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் லெவலில் ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு பீஸ் கிடைக்கும். நிம்மதியாக நீங்கள் வந்து படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்பீங்க, இப்போ எழுதுகிற வேலையை மட்டும் பார்ப்பீங்க, ரிசல்ட் போக்கில் வந்துகிட்டு இருக்கும். பட் அனலைஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ தான் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் எனக்கு வந்து சிலபஸ் என்னன்னு தெரியும், இப்போ தான் நான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாளாக தான், ஒரு 10 நாளாக தான் ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை ஒரு வாரமாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் அப்படிங்கிறது ஒரு மினிமம் டைம். ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து அபவ் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் வரைக்குமே வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது, ஓகேவா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸே வந்து பார்த்தோம்னா 6 மாதம் படிக்கணும், படிக்கும்போது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டே ஆகும். ஸோ அதனால் உங்கள் மைண்ட் செட்டை வந்து ரிசல்ட் ஃபோக்கஸ் பண்ணாமல் எஃபோர்ட்ஸில் போடுங்க. 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் அப்படிங்கிற ஒரு பொறுமை, நிதானம், அதை மனசில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், ஓகேவா? ஸோ பேசிக்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா குவான்ட்ஸுக்குன்னா RS அகர்வால், ரீசனிங்க்குனா வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது, அஃபேர்ஸ் க்ளோடு, பேங்கர்ஸ்லேருந்து ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு நீங்கள் கிராமர்லேருந்து ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு கிராமர் நல்லா தெரிஞ்சால் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் டே பை டே ஜிகே படிச்சுட்டே இருங்க. ஸோ இதுதான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். பட் இதில் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்க முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் பேசிக்ஸை முடிச்சுக்கிட்டு நீங்கள் அட்வான்ஸ்டுக்கு போங்க. நேரடியாக வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், அதனால் வந்து நேரடியாக ஒரு மெயின்ஸ் கொஷின்ஸு, மார்க் டெஸ்ட்டுக்கெலாம் போயிடாதீங்க. பேசிக்ஸ் படிக்கிறதுல நிறைய சந்தோஷம் இருக்குது, நல்ல திருப்தியாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதனால் நல்லா நிதானமாக டைம் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு இப்போ RS அகர்வால் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அத்தனை சம்ஸையும் போட்டு பாருங்கள், ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரிலிம்ஸ் ரெடி ஆகிடுவீங்க. ஒன்ஸ் பேசிக்ஸ் நம்ம தரவு ஐட்டம்னாலே நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்ஸ் லெவலுக்கு வந்து கஷ்டமான கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது, அப்புறம் மார்க் டெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் அடுத்த விஷயம். ஸோ இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னா, பேசிக்ஸ் படிங்க, அதோட சேர்த்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே வாங்க. இதுதான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆர்எஸ் அகர்வால் புக் சொல்லும்போது என்னடா இதெல்லாம் சொல்கிறான், பிளேஸ்மெண்ட்டுக்கு படிச்சுட்டு இருந்த புக்கே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அதில் பேசிக்ஸ் நிறையா இருக்குங்கிறக்கா சொன்னேன். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அஃபேர்ஸ் கிளர்க், பேங்கர்ஸ் கிளர்க் போனாலும் சரி. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஆர்எஸ் அகர்வால் இஸ் நாட் தட் பேட். அவ்வளோ மோசமான புக் கிடையாது, ஒரு நல்ல புக் தான். உங்களுடைய பேசிக்ஸை கவர் பண்ணுறதுக்கு நல்ல புக் தான். அதுக்காக நான் அதை சொன்னேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அதோட சேர்த்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. நீங்கள் இன்னிலேருந்தே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிற தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கும், அது கொஞ்சம் முன்னாடி நீங்கள் கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்காக நான் சொன்னேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அண்ட் செகண்ட் கேட்டகரி, நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டே இருக்கேன், மெயின்ஸ் கிளியர் பண்ண மாட்டேங்கிறேன்னா நீங்கள் மிஸ் பண்ணுற பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பாயிண்ட். ஒன்று, மெயின்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா கஷ்டமான பசில்ஸ் அண்ட் கஷ்டமான குவான்ஸை, கஷ்டமான டிஐ தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். மெயின்ஸ் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி லெவல் சம்ஸை நீங்கள் தேடி போட்டு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி பேங்கர்ஸ் அஃபேர்ஸ் கிளவுட் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். bankexams.com, அஃபேர்ஸ் கிளவுடு, டெக்ஸ்ட் புக்கு, கிரேட் அப்பு, கைட்லைன் ஒன்று வந்துருக்காது, நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஓகேவா, IBPS கைடு நான் படிக்கும்போது இருந்துச்சு. ஸோ அந்த வெப்சைட்ஸ்லேயும் இன்னும் இருக்குது அந்த வெப்சைட். ஸோ அதில் இருக்கக்கூடிய கஷ்டமான பகுதிலாம் நீங்கள் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா IBPS PO மெயின்ஸ் லெவல் DI அப்படின்னு போட்டிங்கன்னா வரும், SBI PO மெயின்ஸ் லெவல் DI அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் லேக்காரீங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 25% 35% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதை நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ மார்க் டெஸ்ட் நம்ம பண்ணணும். அண்ட் மார்க் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணணும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. மார்க் டெஸ்ட் இருக்கக்கூடிய வீக் ஏரியாஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. அண்ட் லாஸ்ட் கேட்டகரி, இன்டர்வியூ வரைக்கும் போகிறேன் அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க தேர்ட் கேட்டகரி. நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் கரெக்டாக போடுவீங்க, பட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டை எடுத்து வச்சு அனலைஸ் பண்ண மாட்டீங்க. மார்க் டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு குவான்ஸில் வந்து நம்ம டிஐயில் லேக் ஆகிறோம், அப்போ டிஐயை கொண்டு போய் நம்ம போய் போடணும். அப்போ நமக்கு வந்து கஷ்டமான பசில்ஸை சால்வ் பண்ண தெரிய மாட்டேங்குது, அப்போ கஷ்டமான பசில்ஸை போய் சால்வ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறதே கிடையாது, அப்போ 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண மாட்டோம், அனலைஸ் பண்ண மாட்டோம், அதனால் நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருப்போம். ஸோ இவ்வளோ தான் இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் தான். ஸோ டோன்ட் வெரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட எஃபோர்ட்ஸ் வந்து போடுற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க. ஸோ அடுத்த வருஷத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். அண்ட் நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு நமக்கு எப்படின்னா ஒரு 454 மெம்பர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அடுத்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அடுத்த 2023 ஃபுல்லாக வந்து ஒரு மினிமம் வந்து ஓரளவுக்காவது நம்ம வந்து ரெகனைஸ் ஆகிற அளவுக்கு வந்து கிளியர் பண்ணியிருந்தால் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். அதுக்காக நான் சொன்னேன். எனிவே நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் ரொம்ப பிடிச்சா இருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். ஸோ டில் தென் பை ஃப்ரம் கிஷோர்.